ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, ப்ளஸ் நியூஸஸும் நிறைய வந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டது ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், அந்த பிஎஸ்சி ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தார். அப்புறம் நான் பிஎஸ்சி ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் 2200 ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இப்போ அது 5K எபோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அக்டோபரில் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது பிஎஸ்சி இன்னைக்கு 5396 க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட். ஆக்சுவலி 2 டேஸில் மட்டுமே 18% ரிட்டர்ன்ஸு. 3 மந்த்ஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 97% அந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருக்குது. கடைசி 3 வருஷத்தில் மட்டுமே 3 மாதத்தில் அந்த ஸ்டாக் 97% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. செப்டம்பர் 9ஆம் தேதி 2740 அந்த லெவலில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் ஸ்ட்ராங்கானதை தொடர்ந்து அந்த ஸ்டாக் இப்போ 5000 தாண்டி நிற்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, இது வந்து நல்ல பிஸ்னஸ் தான், கன்ஃபார்மாட்டு அது நல்ல பிஸ்னஸ் தான் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ். என்ன ஒரு பிரச்சனைனா 88 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த லெவலில் வாங்குறீங்க, இந்த லெவலேருந்து மேலே போயிட்டுனா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லெவலில் வாங்கும்போது பொத்துனி ஒரு 1000 2000 விழுந்துன்னா அது பெரிய அளவில் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கில் வெயிட் பண்ணி அது கிராஷ் ஆகி டவுன் வர டைமில் இது உள்ள என்ட்ரி கொடுக்கறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அதனால இப்போதைக்கு பிஎஸ்சி ஸ்டாக்கில் நீங்கள் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பிஎஸ்சி இன்னொரு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஒரு 500 crore வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, அடுத்தது இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்னும் வளர்ச்சி அடைவோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் பிளேயராட்டு நாங்கள் உருவெடுப்போம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி இது அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 monthsல அவங்க இதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பிஎஸ்சி கொடுத்த அப்டேட்டு. அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டை தவிர்த்து குளோபல் பிளேயராட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது லண்டன், நியூயார்க்கு, ஃப்ராங்க்ஃபர்ட் இந்த மாதிரிப்பட்ட ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி வந்து 12 பில்லியன் ஆர்டர்ஸ் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க. 2022 பார்க்கும்போது 100 மில்லியனாக தான் இருந்துச்சு. இப்போ 12 பில்லியன் ஆர்டர்ஸ் பர் டே வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். ஸ்டாக்கோட வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இப்போ கை வைக்க முடியாது இந்த ஸ்டாக்கில். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, 70,000 கோடி கார் விற்கலையா என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் சொன்னது 70,000 crores வேல்யூக்கு வந்து கார் விற்காமல் இருக்கிறது. நான் சொன்னது ப்ரைஸ் வேல்யூ. 70,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கார் விற்காமல் இருக்குது. நீங்கள் 70,000 கோடி கார்னு நினச்சிருக்கீங்க. 70,000 கோடிக்கு கார் விற்காமல் இருக்குன்னு சொல்லி ரீசெண்டில் ரிப்போர்ட் வந்துச்சு. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ எஸ் பேங்கோட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இந்த பேங்க் பெருசாக ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. நான் 14 ரூபாலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இந்த பேங்கை ட்ராக் பண்ணியிருப்பேன். பெரிய அளவில் அந்த பேங்க் வந்து ரிட்டர்ன்ஸே இல்லை. அந்த 14 ரூபா 15 ரூபா ரீசெண்டாட்டு ஐ திங்க் 30 ரூபா ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன். 30 ரூபா 34 ரூபா மறுபடியும் இப்போ 22 ரூபா இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 21 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கடைசி 22 ரூபா கூட கன்சிடர் பண்ணேன், ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி. அந்த பேங்க்ஸில் பெருசாக மூமெண்ட்ஸில் இப்போ அந்த பேங்கை யார், இப்போ எஸ்பிஐ கைவசம் கொஞ்சம் ஸ்டேக் இருக்குது, அது இப்போ யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஜப்பானை சேர்ந்த அந்த மிஸ்டூபிஷி அவங்க தான் வந்து வாங்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் கேப்சர் பண்ணுறது வந்து ஆர்பிஐக்கு பிடிக்கல. பட் யார் வாங்குறாங்களோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் இது வரைக்கும் போகலை, ஏன்னா வந்து எனக்கு ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால, ரன்வே அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் மேபி ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் வந்து ஸ்டாக்ஸ் தான் பண்ணுறேன். ஏன்னா ஏஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டாக்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ டாடா பவர், சைன்டிஎல்எம், பெல் இந்த 3 ஷேர் வந்து இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து பெல் மட்டும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கீழே வரும்போது வாங்கினேன். ஆனால் அதே வேல்யூஷன் அதிக அளவில் இருக்கும்போது தான் நான் வாங்கினேன். அது என்னோட ஓன் ரிஸ்க்காக போச்சு. பட் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க் தான். இந்த 3 ஸ்டாக்குமே வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. டாடா பவர்லாம் 200 ரூபாயில் வாங்கினேன். இப்போ ரீசனாட்டு 480 ரூபாலாம் போய் இப்போ 415 ரூபாய் 430 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா பவர். வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். பட் பிஸ்னஸ் பக்காவான பிஸ்னஸ் டாடா பவர். சைன்டிஎல்எம் அது வந்து என்கிட்ட கிடையாது. ஆக்சுவலி பெல் என்கிட்ட இருக்குது, டாடா பவர் என்கிட்ட இருக்குது. பட் சைன்டிஎல்எம் நான் ட்ராக் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த பேங்க் பெரிய அளவில் மூமெண்ட்ஸே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் 100 ரூபா போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இறங்கி 65 ரூபா இப்போ 66 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மார்க்கெட்டில். இந்த ஸ்டாக் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6.40 lakh ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஎஸ்ஓஎஸ் அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிள் எம்ப்ளாயிஸுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு 6,40,769 ஈக்விட்டி ஷேர் அவங்களோட எலிஜிபிள் எம்ப்ளாயிஸுக்கு இஎஸ்ஓஎஸ் அந்த மெத்தடில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து அப்டேட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக்காக தான் இருக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு நியர்லி 15,700% பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு 1.68 crores. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் 5 வருஷத்துக்கு முன்னாடி 4.34 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ அதோட வேல்யூ பார்க்கும்போது கடைசியில் 727 ரூபாய் க்ளோஸ் ஆயிருந்து 3% பாசிட்டிவ்ல இருக்கு மார்க்கெட்டில். இந்த ஸ்டாக்கோட நேம் பர்வேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது PRAVEG அந்த நேமில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செல்லேனியஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. 1880 கோடி தான் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலி உங்களோட 50 டிவி ஹை பார்க்கும்போது 1300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 727 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ கை வைக்க முடியாது. 150 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் FIS ஹோல்டிங்ஸ்லாம் 10% இருக்குது. மேபி ஃபண்டமெண்டலி நல்லா இருந்தாலுமே இப்போ கை வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் கைவசம் 1.68 crores இருந்திருக்கும். நெக்ஸ்ட் லாரஸ் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட். அவங்களோட சப்சரி தான் லாரஸ் பயோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் 120 கோடியில் 8 Roads Ventures, F Prime Capital இவங்களுக்கு கூட இவங்க மூலம் மட்டும் இந்த 2 கம்பெனி மூலம் மட்டும் ஒரு 120 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாரஸ் லெபார்டரிஸ் வந்து ஒரு 40 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஷனில் வந்து கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து லாரஸ் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. டிவிஎஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து நியூ RT XDR இன்ஜின் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோசோல் 2024 அப்படிங்கிற நேமில் ஆக்சுவலி RDXD4 இன்ஜின் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 299cc இன்ஜின். இது வந்து 35 PS and 28.5 நானோமீட்டர்னு சொல்கிறாங்க. லிக்விட் கூல் மோட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ADV அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கிளியராக புரியலை. RDXD4 அப்படிங்கிற ஒரு இன்ஜின் பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டோசோல் 2024 அப்படிங்கிற நேமில். ஸோ இந்த இன்ஜினோட நேம் RTXD4. இதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும். ஸோ மாராட்டி இது வந்து டிவிஎஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆனால் டிவிஎஸ் மோட்டரில் இப்போ இருக்க வேல்யூஷனில் நம்ம கை வைக்க முடியாது. பவர் கிரிட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து IIT கான்பூர் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்ஸ்டேஷனை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ரோபோட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கண்ட்ரிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது ஹியூமன்ஸ் அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது $1 million கொஸ்டின் தான். மேபி ஹியூமன்ஸோட வெல் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா SMSS லேப் IIT கான்பூரில் தான் இந்த ஃபீல்ட் டெஸ்டட் பண்ணியிருக்காங்க. 400 kV அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பவர் கிரிட் வந்து இந்த ரோபோட்டை வந்து அவங்களோட சப்ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மேபி இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பவர் கிரிட் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க IIT ரூர்க்கி அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் சம்மந்தமாட்டு தான். ஸோ பவர் கிரிட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து பவர் கிரிட்டில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. JSW எனர்ஜி கொடுத்த அப்டேட். உங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் பார்த்தீங்கன்னா NTPC லிமிடெட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 400 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து NTPC வந்து கிடச்சிருக்கு JSW எனர்ஜிக்கு. லேண்ட்மார்க் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கியா ஷோரூமாக அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ ஹைதராபாத்தில் இந்த லேண்ட்மார்க் கார்ஸுக்கு ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் 5th கியா அவுட்லெட்டு. ஸோ டோட்டலாக ஹைதராபாத்தில் மட்டுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸு 7 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. கியா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மெர்சிடிஸ் பென்ஸ் இப்படிங்கிற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க கைவசம் 7 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் மொபியஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து சைனாவை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து அவர் சில செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், பேக்ரூம் ப்ராசஸிங், பேப்பர் ப்ராசஸிங் இந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அவருக்கு வந்து நெக்ஸ்ட் 12 to 18 monthஸில் 20% ரிட்டர்ன்ஸ் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு மார்க் மொபியஸ். ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் மொபியஸ் கொடுத்த அப்டேட்டு. சாக்லேட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஆக்சுவலி இந்த சேல்ஸ் க்ரோத் இந்த சாக்லேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு, கேண்டீஸு, நெக்ஸ்ட் டாஃபீஸு, சிவிங் கம் இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு, ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கம்பெனிஸோட க்ரோத் ரேட்டும் கீழே போகுது. குறிப்பாட்டு மாண்டல்ஸ், பெர்ஃபெக்டி, வேன்மிலி, ஹெர்ஷி, மார்ஸ் இந்த கம்பெனியோட க்ரோத்து ஃபினான்ஷியல் 24ல் சிங்கிள் டிஜிட்டை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் 23ல் டபுள் டிஜிட் க்ரோத்தாக இருந்தது. 24ல் வந்து லோ டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கம்பெனிஸோட சேல்ஸு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் சிங்கிள் டிஜிட்டில் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோடவுன், இன்ஃப்ளேஷன் இதை தான் டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் அவட்டர் ஆஃப் அமிதாப் பச்சன் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் அவட்டர் முறையில். மேபி இவர் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்கு வந்து அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் வந்து இவர் அவட்டார் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பேங்கிங்கோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து டிஜிட்டல் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து
ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா இப்போ ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கியாவோட சைரோஸ் அதுக்கு வந்து ஒரு ரைவல்ஸாக வர சான்சஸ் இருக்கு. 20 லட்சம் மதிப்பில் ஸ்கோடா வந்து ஒரு புது காரை வந்து கொண்டு வராங்க. ஸோ ஒரு கம்பேக்னு சொல்லலாம். நியூ ஸ்கோடா எஸ்யூவி கிளாஸ் ஜெல்மர் அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கியாவோட சைரோஸ்க்கு ஒரு காம்படிஷனை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கோடாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா ஐஆர்சிடிசி இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ கோல் இந்தியா வந்து வேல்யூவேஷன் வந்து அது கம்மியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு. லாஸ்ட் 1 yearல மட்டுமே அது 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரு கோல் இந்தியா. இப்போ ரீசென்ட்லி 15 ரூபா மேலே டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ பிஎஸ்சி செக்டரில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் டிவிடெண்ட் கிடைக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஐஆர்சிடிசியும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் தான் இருக்குது. பட் இப்போ வந்து கை வைக்க முடியாது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஐஆர்சிடி வேல்யூஷன் கொஞ்சம் அதிகம், கோல் இந்தியா வேல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் ரேலியாகி டவுன் போகுது. எவ்வளோ போகுதுன்னு பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.